ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா நியூ மூன் ரீடிங். ஸோ என்ன வரப்போகுது, வாட்ஸ் கம்மிங் யுவர் வே. ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து நான் கேண்டில் வேக்ஸில் பண்ணியிருக்கேன். 2 ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து எந்த கார்டு, அதாவது வந்து எந்த கேண்டில் அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பைல் 1 வந்து க்ரீன் கலர் கேண்டில். ஸோ செகண்ட் வந்து எல்லோ கலர் கேண்டில். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராசி ரீடிங்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஹோப் இருக்குது. என்ன இந்த தடவை ராசி ரீடிங் வந்து எப்போவுமே டைமிங் தான் எடுக்கும். இந்த தடவை வந்து ரீடிங்கே வந்து கொஞ்சம் ப்ளேஸ் மாற்றின அப்புறம் தான் எனக்கு அந்த இதுவே வந்துச்சு. என்னென்னா வந்து இந்த தடவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ராசி ரீடிங் பண்ணுறதுக்குள்ள அந்த 12 ரீடிங் எப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எப்பவும் இருக்கும். அதனால தான் பேசவும் முடியாது. ஸோ டைரெக்டாக நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த கண்டென்ட் அப்படின்றது வந்து இந்த மாதத்துக்குரிய கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது ஒரு ப்ரிகாஷனாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. முன்னாடி இருந்தே அதுக்குரிய ஒரு வழிமுறைகள் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே, உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ மூன் ரீடிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, கேண்டில் ரீடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வேணாம், 2 ப்ரெடிக்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி சில எனக்கு வந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 1 செகண்ட். ஸோ இந்த கார்டில் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிற கார்ட் வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த எல்லோ கலர் கேண்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜோசியம் அப்படின்றது வந்து ஒரு எப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு கேண்டில் ரீடிங்கில் எப்படி வருது, இந்த எனர்ஜியில் உங்களுக்கு எப்படி அந்த ரீடிங் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நியூ என்ன சொல்கிறது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வரும்னு தெரியல. ஆனால் வந்து அப்ராடில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து ரங்கோலி பவுடர் வந்து ட்ரை பண்ணேன். இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 1 வந்து பைல் 1, பைல் 2. ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ரீடிங் வந்து பிடிக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் 1 இந்த க்ரீன் கலர் பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த நியூ மூன் ரீடிங்கில் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ பைல் 1. ஓகே, சிலருக்கு வந்து அட் ப்ரெசண்ட் உங்களுடைய மைண்டில் வந்து நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்குது. நிறைய திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, சிலருக்கு வந்து ஒரு ஹெவியாக அப்படின்றது கூட தெரியுது. ஸோ எந்த வழி அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து புரியலை, சிலர் யோசிச்சிட்ருக்கீங்க. ஓகே, பட் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் குட் வே இஸ் கம்மிங் நியர் யூ அப்படின்றது தான் தெரியுது. ஸோ டோன்ட் வரி, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓகே, யூனிவர்ஸ் மேலே ஹோப் வைங்க. சிலருக்கு வந்து இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க, இல்லை அதற்குரிய ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குரிய ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுதுங்க. அது வந்து ஜாப் வழியாக இல்லை மணி வைஸில் ஏதோ ஒரு சம்திங்
எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமா இருக்கலாம், இல்லை காத்திருந்த விஷயமா இருக்கலாம். ஒரு குட் ஜாப் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. அது வந்து எப்படி வருது பாருங்கள், சன் மாதிரி வருது. அது வந்து ஒரு ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்த ஜாப் வந்து நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கிளாக கிடைக்க போகுதுங்க. அது வந்து மெயினாக உங்கள் ஒர்க் சைடில் ஜாப் அப்படின்றது தான் தெரியுது. சிலருக்கு வந்து அப்ராட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கடல் கடந்து போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சிலர் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், உங்களுக்கு ஆசை எப்படி இருக்கோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. அது வந்து சேலரி வைஸாக இருக்கலாம், உங்களுடைய படித்த படிப்புக்குரிய வேலையாக இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுதுங்க. சிலர் வந்து சடன் ட்ரிப் டூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து ஃபேமிலி சேர்ந்து போகிறது அந்த மாதிரி தெரியுது. பட் உங்கள் மனசுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ சிலர் வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு எப்போ அந்த புகழ் கிடைக்கும், எப்போ வந்து அந்த 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 சன்மானம் அந்த எப்போ கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பொற்காலம் கிடைக்க போகுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்கும் சரி, உங்களுடைய லாபம் அப்படின்ற சிலர் லாபம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். ப்ராஃபிட் அப்படின்றது வந்து உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் அதாவது வந்து வாலண்டரியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஜாப், அந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபாரின் ட்ரிப், ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சடனாக ஒரு அந்த ட்ரிப் அப்படின்றது வந்து ஃபேமிலியோடு கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸில் போய் ஒரு நீங்கள் நினச்ச ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு குட் நியூஸ் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாவ், ஸோ ஃப்ளை பண்ண போகிறீங்க, எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் மனசு வந்து ஒரு ஃப்ளைங் மோடில் போகுது. ஸோ சந்தோஷங்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய எமோஷ்னல் சைட்லேயும் வரப்போகுதுங்க, அதுவும் தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷன், ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில், அது யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து கால் மெசேஜ் வந்து கிடைக்க போகுது, பேச போகிறீங்க. லாங் அதான சொல்ல ரொம்ப லாங் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க, மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒன்று கபம் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஹெவியாக தோணுச்சுன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் காமிச்சிக்கலாம், இல்லை வந்து ஒரு வேப்பர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து தலையில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு, இது மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம், இல்லை தும்மல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ கிளைமேட்டிக்காக கூட சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு வந்து நார்மலாக அது இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, ஒரு வெப்பரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓவராலாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு புகழ், வளர்ச்சிகள், இம்ப்ளிமெண்டேஷன், நியூ ஐடியாஸ் உங்கள் பிஸ்னஸில், உங்கள் லைஃப்பில், எமோஷனல் சைடில் வந்து கிடைக்க போகுது. ஓகே, சிலர் வந்து பொருள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிள் காராக கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து பிடிச்ச ஒரு 2 வீலர் அந்த மாதிரியும் தெரியுது. சிலர் டிரைவிங் கற்றுட்ருக்கலாம், ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இருக்குங்க, குட் நியூஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குங்க. கேர்ள் பேபி அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஓவராலாக குட். ஸோ நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா,
மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. எப்போ முடியும், எப்போ வந்து நடக்கும், எப்போ அந்த சந்தர்ப்பம் நியூ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100% இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சான்ஸ் வரப்போகுது. அந்த சான்ஸ் வரும்போது நீங்கள் அந்த ஒரு யூஸ் பண்ணிக்கணும், அந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அது வாலண்ட்ரியாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு அது கிடைக்கிறதுக்கும் அதாவது கிடைச்சிருக்கும், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம் அண்ட் சான்ஸ் அப்படின்றது. ஆனால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வீட்டில் ஃபங்க்ஷன், மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இது பார்க்குறவங்க மெயினாக கப் சீரீஸ் அப்படின்றது தோணுதுங்க. ஃபயர் சீரீஸ் அப்படின்றது தோணுது. கப் சீரீஸ் அப்படின்னு கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ ஃபயர் சீரீஸ் மேசம், சிம்மம், தனுசு. ஓகே. நம்பர்ஸ் வந்து 7, 1, 2, லெட்டர் எஸ், ஜே, எல், ஐ இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீசெண்டாக குலதெய்வ டெம்பிள் போயிருப்பீங்க, இல்லை போக போகிறீங்க, அந்த மாதிரி தெரியுது. உங்களுடைய சக்ஸஸ் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய எனர்ஜி வந்து இப்போ பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எப்போ நிறைவேறும் அப்படின்ற ஒரு திங்கிங் இப்போ வந்து நிறைவேற போகுதுங்க. அதுக்குரிய ஒரு வழிமுறைகள் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பிரிஞ்சவங்க சேர போகிறாங்க. ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். ஸோ இல்லைனா மியூச்சுவலில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு மணி இஷ்யூஸ், இல்லை பிஸ்னஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிடைக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்கும். டோன்ட் வரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அதாவது வந்து ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் அப்படின்றது கிடையாது. உங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா ஸ்டேஜும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற வெற்றிகள், கிடைக்க போகிற சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓவராலாக நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், காத்திருந்த விஷயம், அதற்குரிய ஒரு ப்ரேயர் பண்ண விஷயம் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல லைஃப், நல்ல என்ட்ரி, நல்ல பிகினிங், ஒரு பிஸ்னஸ் லாபம் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஈவன் தோ சிலருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்க்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் 100% அந்த ஒரு வே அப்படின்றது, டோர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சிலர் அடிக்கடி தரா ரீடிங் பார்க்குறவங்களா கூட இருக்கலாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரீடிங் இல்லைனா வந்து ஜாதகம் இல்லைனா நியூமராலஜி எது வேணாலும் பார்த்துட்ருக்கேன். இது வந்து தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சவங்க, இதை பற்றி ஒரு நாலேஜ் அப்படின்றது வந்து கிளியர் நாலேஜ் இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த பைல் சூஸ் பண்ணவங்க வந்து பேசிக்காகவே ஒரு இன்டெலிஜென்ட் நாலேஜபிள் பர்சன். ஸோ இவங்க வந்து படிப்பும் இருக்கும், அதே மாதிரி அனுபவ ரீதியான அறிவும் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து சட்டுன்னு அப்படின்றது வந்து புரியும். அப்சர்வேஷன் பவர் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த டெலிபதி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். அவங்க பக்கத்தில் இருந்தே சொல்லணும் அப்படின்றது இல்லை, அவங்க தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட வைப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய பவர் தான் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி. ஸோ அதுதான் உங்களுடைய கிஃப்ட், உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கட்டும், உங்களோட ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து அது வந்து அப்படியே ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதுதான் உங்களுடைய கிஃப்ட். நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க ஏன் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத திங்க் பண்ணிட்டுருப்பீங்க. பட் உங்களுடைய ஒரு கர்மா அப்படின்றது வந்து
இதெல்லாம் தாண்டி தான் அந்த சக்ஸஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் பெற போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்க போகுது. டோன்ட் வரி. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து கடவுள் கொடுக்க போகிறாங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பைல் 1 வாவ் சூப்பருங்க. ஸோ செகண்ட் பைல் போயிடலாம். ஓகே, இந்த பைல் 2 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ பைல் 2. ஸோ உங்களோட ரீடிங் பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னலில் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அடிக்டட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எமோஷ்னலி அடிக்டட் பர்சன். அதாவது உங்களை வந்து ஒரு அன்பு காமிச்சிட்டே இருக்கணும், உங்களை கேர் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் தான் இந்த பைல் பார்க்குறவங்க, ரீடிங் கேட்குறவங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. ஒரு லவ் அண்ட் கேராக இருக்கட்டும், கைண்டாக இருக்கட்டும், அவ்வளோ சென்சிட்டிவ் டைப்பான பர்சன்ஸ் நீங்கள். ஸோ அதே மாதிரி ஏமாத்தினாவும் பிடிக்காது. ரொம்ப ஒரு ஜென்யூனாக இருப்பீங்க, ஒரு ஜென்யூன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் பர்சன் நீங்கள். ஆனால் நீங்கள் பார்க்குற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காகவே உங்களுக்கு அந்த லெசன், அந்த எமோஷ்னலில் உங்களுக்கு அந்த டச் பண்ணிட்டு போவாங்க. அந்த கஷ்டம் கொடுக்குறவங்களா தான் நீங்கள் பார்க்குற நபர்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு லைட் ஹார்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஸ்ட்ராங்கராக ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட வைப் எனக்கு வருது. ஏன்னா வந்து இதில் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வைப் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. இது வந்து உங்களுடைய நேச்சர். இது வந்து உங்களால் மாற்றிக்கவும் முடியாது. நீங்கள் உங்களை என்ன தான் மற்றவங்க வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நிற்பீங்க. அந்த எமோஷ்னலாக அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருப்பீங்க. அதை வந்து தாண்டி போக மாட்டீங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர மாட்டீங்க. மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி, மற்றவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போவீங்க. அட்ஜஸ்டபிள் டைப், ஈஸி கோயிங். ஆனால் உங்களுக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து எல்லாமே விட்டு கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஆனால் வந்து உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே ஒரு நாலேஜாக இருக்கட்டும், உங்களுடைய கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும் எடுத்துப்பாங்க, ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. பட் ஆனால் ரிட்டன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் ஏங்குவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க இருந்து கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கொண்டு போய், இது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஒர்க் சைடில் இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் குட் ஹார்ட்டட் அந்த பீப்புள்ஸ் தான் நீங்கள் வந்து. ஸோ ரொம்ப நல்ல டைப் பர்சன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா பேசிக்காகவே ஒரு பேக்ரவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபேமிலியில் வளர்ந்துருப்பீங்க. மெட்டீரியல் க்ரோத்தில் வந்து ஓரளவு மீடியமாச்சும் நீங்கள் அதாவது வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிச்சிருப்பீங்க. அம்மா அப்பா, உங்களுடைய ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு 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 பேசிக் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பேசிக் நீட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஹெல்பிங் டெண்டன்சியாக கூட நீங்கள் இருப்பீங்க. ஒருத்தவங்க ஒன்று கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டைப். அதே மாதிரி வந்து இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் கேர்லேயும் கொஞ்சம் கவனம் கொடுங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. மற்றபடி உங்களுடைய ஒர்க்லையும் இருக்கட்டும், உங்களுடைய இப்போ கரெக்டாக நீங்கள் போயிட்டுருக்க ஒரு நார்மலாக தான் போயிட்டுருக்கும். ரொம்ப ஒரு ஸ்டபனாக அந்த மாதிரி இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இல்லை, ஏதோ போயிட்டுருக்கீங்க. பட் ஆனால் இந்த எமோஷனல் சைடில் மட்டும் நீங்கள் வந்து வீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, மற்றபடி உங்களுடைய சிலர் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கும். பட் ஆனால்
இந்த பாயிண்ட்டும் வருது. சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து போயிருப்பீங்களா அப்படின்னா சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. அது பயம் இருக்கும் அவங்களுக்கு. சிலர் வந்து 2 வீலர் கூட ஓட்ட ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஓட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். இந்த ரோட்டில் போகிறது அந்த அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு செஞ்சு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கேர் பண்ணி ஒரு குக்கிங் பண்ணி கொடுக்குறதில்ல, இல்லை வந்து மற்றவங்கள ஒரு உபசரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்கள ஒரு விருந்தாளிங்களை ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இன்வைட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு இதுதான். ஒரு முகம் சுளிக்காமல் அவங்க விரோதியாகவே இருக்கட்டும், அவங்கள வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. பேசிக்காகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஆனால் ரிட்டன் அப்படின்ற அது உங்களுக்கு லைஃப்லேயே வரவே வராது. ஸோ ஏமாறுறது கூட ரெடி. பட் ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய நேச்சர் வந்து நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட், உங்களுடைய காட்ஸ் கிஃப்ட். இதை வந்து மாற்றிக்காதீங்க. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இருங்க, வீக் ஆகாதீங்க. அதுதான் நான் சொல்வேன் உங்களுக்கு. ஸோ மற்றபடி உங்களுக்கு சிலருக்கு வந்து கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாங்க. கண்ணில் வந்து எரிச்சல் இல்லைனா வந்து ஐ பவர் மீடியம் ஏஜ்னால் எடுத்துக்கோங்க இது. இல்லைனா சிலருக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறனால கண் எரிச்சல், இல்லைனா வந்து ரெஸ்ட்லெஸ், தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நல்லபடி தூங்குங்க. ஸோ ரெஸ்ட் கண்ணுக்கு கொடுங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ சிலர் வந்து திடீர்னு வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு யோகாஸ் இல்லைனா இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து இப்போ நாட்டம் இருக்குது. அது வந்து ஈவன் இது தரா ரீடிங்காக கூட இருக்கலாம். ஸோ சம்திங் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்குது. மறைப்பொருள் விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே. சிலர் வந்து ஒரு கடவுள் மேலே ரொம்ப பக்தி அதிகங்க உங்களுக்கு. ரொம்ப ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப பக்தி அதிகம். அதே மாதிரி கடவுள் உங்கள் பக்கத்தில் ப்ரொட்டக்டிவாக இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காகவே உங்களுக்கு வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து இல்லாததை அது வந்து மினிமம் ஒரு 20% சொல்லலாம், இல்லை 30% சொல்லலாம். பட் அதை நீங்கள் நினச்சி வருத்தப்படுறீங்க. ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு 70%, 60% நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட வளர்ந்த விதமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒர்க்காக இருக்கட்டும். ஓகே. ஸோ சில விஷயங்கள் ஹார்ட் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அது வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட இருக்கலாம், சில லெசன்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து மெயினாக நீங்கள் எமோஷ்னல் சைட் அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தனால நான் சொல்கிறேன். ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து சிலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்கும் லைஃப்பில். சிலருக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெசன் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ சில ஹர்ட்ஸில் இருந்து இது ரொம்ப க்ளோஸ் நெருங்கியவங்க அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாங்க முடியாத வலி அப்படின்றது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்கள புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களை வந்து சேருவாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து உங்களை ட்ரைன் பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ சிலர் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கலாங்க, சிலர் வந்து கோச்சிங் அந்த மாதிரி ஒரு லெக்சராக கூட இருக்கலாம், டீச்சர்ஸாக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து ஒரு சொல்லிக் கொடுக்குறது, அது ஒரு சிலர் வந்து ஜோவியலாக இருக்கலாம். ஸோ காமிக் பண்ணிகிட்ருக்கலாம், பேசும்போதே அந்த சிரித்து பேசுகிறது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகும். உங்களை வந்து நிறைய பேர் நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய ஒரு இது வந்து மற்றவங்களுக்கு நிறைய பிடிக்கும். ஸோ நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸே வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. பட் ஆனால் வந்து உங்களுக்கு இருக்குது. அட்மைரர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் இருக்குங்க. ஓகே. உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்களுடைய ஐஸ் வந்து ரொம்ப ஒரு கருணை நிறைந்த அந்த ஒரு கூல் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய ஓவரால் வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களை பற்றி இங்கே இருக்குங்க. உங்களுடைய ஃபேமஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியல. நீங்கள் எவ்வளோ வேல்யூ, உங்களோட ஒர்த் அப்படின்றது உங்களுக்கே தெரியல. கண்டிப்பாக இப்போ இந்த ரீடிங் மூலயமா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பண்ணுற விஷயம் கண்டினியூ பண்ணுங்கள். யாருக்காகவும் உங்களை நீங்கள் விளக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. ஓகே.
வாவ்! தேங்க்யூங்க. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இன்றைக்கி ரீடிங் வரும் அப்படின்னு. நல்ல ஒரு எனர்ஜியாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.